கன்னி ராசி அன்பர்களே, செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன்? மீன மனையில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ மேசத்துக்கு பெயர்ச்சியாகி அங்கே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். எப்போ இருந்தனா 11/5/2026 20/6/2026 வரை மேசத்தில், அதாவது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் செவ்வாய் பகவான் அடைய போகிறார். செவ்வாய்ங்கிறது கன்னிக்கு யாருன்னா முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த செவ்வாய் பகவான். அவர் ஆட்சி பலம் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலேயே வலிமை பெறுகின்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது செவ்வாய்ங்கிறது கோபக்கார கிரகம், ஆக்ரோஷ கிரகம், வலிமை பெறுது. அப்போ கன்னிராசி என்பவர்களுக்கு கோபம்ங்கிறது பட்டையாக வரும். இல்லைன்னா உங்களை கோபப்படுத்துவாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை டெம்ப் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். பட் இங்கே தான் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை கன்னிராசி என்பவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா செவ்வாய் வலிமை பெறுது, அது 8ல் வலிவேதனைங்கிற இடத்துல நீங்கள் நல்லதே செஞ்சாலும் எதையாவது ஒரு குறை சொல்லக்கூடிய அமைப்பு, அதுவும் குறிப்பாக சகோதர விஷயத்தில். இந்த கன்னிராசி என்பவர்கள் பாருங்கள், சகோதரர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும், என்னதான் ஒரு அன்பை கொடுத்தாலும், கடைசியில் ஏதாவது ஒரு ரீசனில் உங்கள் மனசை ஏதோ ஒரு வகையில் வலி அப்படிங்கிற தன்மை கொடுக்காமல் இருந்திருக்காது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த கன்னிராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சகோதர வகையில் ஒரு வகையில் ஒரு மன கஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சண்டை பெருசாக்கும், அதுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதாவது கரெக்டாக இருந்துக்கிறது, சகோதர விஷயத்தில் கரெக்டாக இருந்து கொள்வது கன்னிக்கு சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 3ஆம் அதிபதி ஆட்சி பலம் இப்போ தான் வரும். பிடிவாத குணம்ங்கிறது அதிகமாக இருக்கும். எதையும் சாதிக்கலாம், எதையும் பண்ணலாம். அதாவது அந்த யோசிக்காமல் செய்யக்கூடிய தன்மை இப்போ அதிகமாக வரும். பார்த்துக்கலாம், ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்மை இந்த காலகட்டத்தில் கன்னிக்கு அதிகமாக இருக்கும். அப்போ புதிதாக ஏதாவது ஒன்று செய்தீர்கள் என்றால் ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை கூட யோசிக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் தூரதேச பிரயாணங்கள், வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், ஏதாவது ஒரு வகையில் ட்ராவல் பண்ணக்கூடிய தன்மை, அதனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சலிப்பு, ஒரு கஷ்டங்கள் இருக்கும். பட் லாபங்கள் கிடைக்கும், அதனால் சந்தோஷம், அதனால் சில அனுகூல வாய்ப்புகள் இருக்கும். பட் என்னென்னா ஒரு சலிப்பு தட்டக்கூடிய தன்மையும் ஒரு சிலருக்கு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, வலிகளால் லாபம். ஒரு வலி கொடுத்துட்ருக்கு, கஷ்டப்படுறீங்க, அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி லாபமும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ என்ன அர்த்தம், வேலைப்பளு இருக்குது, 2 மணி நேரம் சேர்த்து நீங்கள் வேலை செய்வீங்க, அதனால் என்ன இருக்கும், லாபம் இருக்கும், அனுகூலம், ஆதாயம் உண்டு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 8 வலிமை பெறுகிறது. அப்போது கணவனால், மனைவியாக இருந்தால் கணவனால் அனுகூலம், ஆதாயம், அல்லது கணவனுடைய சொத்துக்கள் கிடைக்கிறது, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுது. அல்லது மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி. ஸோ அப்போது அந்த கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, திடீர் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது. ஸோ இது எல்லாமே இந்த கன்னிக்கு நடக்கும். ஏன்னா 8ஆம் இடம் என்பது வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று சொன்னாலும் கூட அந்த இடத்தில் தான் திடீர் அதிர்ஷ்டம் என்பது இருக்கிறது, புதையல் இருக்கிறது, லாட்டரி, திடீர் யோகம் இருக்கிறது, திடீர் அதிர்ஷ்டம் அந்த இடத்துல புதைந்து இருக்கிறது என்பதையும் இந்த கன்னிராசி என்பவர்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ என்னன்னா, நடக்கலை, வலி கொடுத்துட்ருக்கு, திடீர்னு சக்ஸஸ் ஆயிரும், திடீர்னு நடந்துடும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு.
குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குறார், வாக்குஸ்தானத்தை பார்க்குறார். முதலில் வாக்கு, பேச்சு, கோபப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 8லிருந்து 2 பார்க்குறார், வாக்கு ஸ்தானத்தை பார்க்குறார். நீங்கள் நல்லதே ஏதாவது சொன்னால் கூட ஏதாவது திருப்பி அடிப்பாங்க. அப்போது அந்த வாக்கு பிரயோகிக்கப்படுவதில் சரியாக இருக்க வேண்டும். வாக்கு கொடுக்கறதுலையும் இது நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறது யோசித்து ஒரு வாக்கு கொடுக்கணுங்கிறத இந்த கன்னிராசி என்பவர்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 11/5/2026 28/5/2026 வரை கேதுவனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். இந்த கேது அப்படி, அதாவது அஸ்வினி நட்சத்திரம், கேதுவினுடைய நட்சத்திரமான அஸ்வினியில் கேது எங்கே இருக்க 12 இருக்குது. 8 12 கனெக்ட் ஆகுது. கேது வெளிநாடு, வெளி மாநிலம். அப்போது அந்நியர்களின் தொடர்புகளை கொடுக்கும். அந்த காலகட்டத்தில் தான் ட்ராவல் இருக்கும். வெளியூர், வெளி மாநிலம், அதர் கேஸ்ட் மற்றவர்களுடைய தொடர்புகள், முதலீடு செய்வதற்குண்டான அனுகூலங்கள், இதெல்லாம் அந்த பீரியடு தான் இருக்கும். செவ்வாய் கேது கனெக்ட் ஆகிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும். செவ்வாய் கலத்திரக்காரக, பெண்களின் கலத்திரக்கார கிரகம் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அன்னோனியத்தை வளர்த்து கொள்ளணும், விட்டு கொடுத்து போகணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 29/5/2026 15/6/2026 வரை செவ்வாய் பகவான் பரணி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். அந்த பரணி என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். அந்த சுக்கிரனுங்கிறது 2ஆம் அதிபதி, 9க்குரியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, தன சார்ந்த விஷயங்கள், பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் நல்லது நடக்கும். திடீர் தனம் கிடைக்கும். திடீர் பொருளாதார உயர்வை தரக்கூடிய அமைப்புகள், திடீர் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், ரியல் எஸ்டேட்டில் லாபம். செவ்வாய் வலிமையாக இருந்தால் தான் ரியல் எஸ்டேட் பண்ண முடியும். அப்போ ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் வழிகளை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ லாபம் தரக்கூடிய அமைப்பு. செவ்வாய்ங்கிறது வீட்டுக்கு நிலக்காரகன் சொல்லலாம். சுக்கிரன் வீட்டுக்காரகன், நிலம், வீடு, இந்த மாதிரியான தன்மையில் வாங்கணும்னு நினச்சிருக்கிறவங்க இந்த காலகட்டம் வாங்கலாம். அப்போது இந்த காலகட்டம் இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையப்போகிறது. கலைத்துறையில் சில ஒப்பந்தங்கள், கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான தன்மைகள், மியூசிக் துறையில் என்ட்ரி ஆவதற்கான தன்மைகள், இப்படி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டம் அமையும். திடீர்னு திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறது, திடீர்னு ஏதாவது ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், திடீர்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிறது சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய துறை, திடீர் ப்ரமோஷன், கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் ஒரு ப்ரொமோஷனை கொடுக்கறது, இடமாற்றத்தை கொடுக்கறது, இப்படி நல்ல விஷயங்கள், ஒரு பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ப அதிர்ச்சி, டக்குன்னு இது நடந்துருச்சே அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையில் ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இந்த கன்னிக்கு அமைய போகுது. ஒரே ஒரு விஷயம், வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ அந்த கோபப்படுறது, ஆக்ரோஷப்படுறது, இது மட்டும் தவிர்த்தாலே இந்த கன்னிக்கு சூப்பரான ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 16/6/2026 இந்த செவ்வாய் பகவான் சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். அந்த கிருத்திகை சூரியன் விரையாதிபதி. அப்போ 8-12 கனெக்ட் ஆகுது. அப்போ 8-12 ஒரு வலி வேதனை அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த சூரியனுங்கிறது அதிகாரம். அப்போ அந்த இடத்துல மட்டும் செவ்வாய் சூரியன் சேருதல்லப்பா. அப்போ செவ்வாய் சூரியன் நட்சத்திரம் 2 உஷ்ண கிரகங்கள். இந்த காலகட்டம் தான் கோபம் அதிகப்படுத்தும், உஷ்ணம் வெளிப்படுத்தும். ஹெல்த்லையும் கான்சன்ட்ரேஷன் எடுக்கணும். எலும்பு சம்மந்தப்பட்ட, மூட்டு சம்மந்தப்பட்ட, தலை வலிக்குது, கண்ணு சம்மந்தப்பட்ட கண்ணாடி போடணும்னு நினைக்கிறது, இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட, தலை சம்மந்தப்பட்ட, இருதயம் சம்மந்தப்பட்ட, இதெல்லாம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட, இதெல்லாமே கொஞ்சம் கேர் எடுக்கணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா
செவ்வாய் சூரியன் 2 உஷ்ண கிரகங்கள் செயல்படக்கூடிய 8-12. ஆனால் ஒரு சிலருக்கு அதிகாரம் கிடைக்கும். செவ்வாய் சூரியனுங்கிறது அதிகாரம்லவா, அட்மினிஸ்ட்ரேஷன்லவா, அரசு விஷயத்தில் நன்மைகள் நடக்கும், அரசு எக்ஸாம் எழுதணுங்கிற ஆர்வமும் இந்த காலகட்டம் உருவாக்கும். ஸோ ஆக மொத்தம் இந்த செவ்வாய் பயிற்சி சில அற்புத மாற்றங்களை, ஒரு திருப்பங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த கன்னிக்கு அமையும்.